நீங்கள் பக்தியே பண்ணனா சுவாமி நாளை காலத்தில் தலையெல்லாம் சீவிட மாட்டார், ராவோட ராவா வரலெல்லாம் பிடிக்கிட மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், உங்களை மொட்டையெல்லாம் அடிச்சு விட மாட்டார், உடனே உங்கள் கலரெல்லாம் மாற்றி விட்டுற மாட்டார், நாளை காலத்தில் வாய் பேச அப்படிலாம் பண்ணணும்னா நம்ம ஊரில் எத்தனை பேர் பண்ணுறது? லிஸ்ட்டு போட்டு பண்ணணும். சுவாமிகிட்ட எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. அவன் ஏதோ பைத்தியக்காரன் முட்டாள் வளரின்னு இருக்கான் அப்படின்னு அவரே அமைதியாக இருக்கு. நமக்கு தான் பொறுக்க மாட்டேங்கிறது, நமக்கு தான் கோவம் வருது. இப்படி இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் ரோஷம் வேண்டாமா, அதான் நீ ரோஷப்படுறதுல போதுன்னு விட்டுட்டார் சுவாமி. சத்தியமா நம்ம பக்தி பண்ணலைன்னா அவருக்கு ஒன்றும் நஷ்டமும் கிடையாது, பக்தியே பண்ணலன்னா நமக்கும் நஷ்டம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இந்த அனுபவங்கள் புரியாது, அவ்வளோதான். இல்லாட்டி வாழ்க்கைப்பாடு ஓடிட்டு தான் இருக்கும், வாழ்க்கைப்பாடு ஓடிட்டு இருக்கும். பக்தி பண்ணால் இந்த அனுபவங்கள்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது சுகமாக அனுபவிக்கலாம். ஸோ பக்தின்றது இங்கே கம்பல்ஷன்லாம் கிடையாது, ரூல்லாம் கிடையாது. அதனால தான் சனாதன தர்மம் இன்னும் ஜோராக இருக்குது. அப்படின்னா இங்கே நோ கம்பல்ஷன், நோ கன்வர்ஷன்.